அனைவருக்கும் வணக்கம். இணுவை தமிழ்ச் சங்கத்தினராகிய நாங்கள் மீண்டும் ஒரு பட்டிமன்ற நிகழ்விலே டான் டிவி அன்பர்களுடன் உரையாடுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே டான் டிவி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற, அதிலும் ஈழத்தவர்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை மையமாக கொண்டு இன்றைய எங்களது பட்டிமன்ற தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அதாவது, சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளந்தலைமுறையினரிடத்தில் பகிரப்படுகிறதா இல்லையா? இதுதான் எங்களுடைய இன்றைய தலைப்பாக அமைகிறது. நமது தமிழ்ச்சங்க பேச்சாளர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து, ஒரு பகுதியினர் பகிரப்படுகிறது என்றும், இன்னொரு பகுதியினர் பகிரப்படவில்லை என்றும் அந்த அடிப்படையில் தங்களுடைய வாதங்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். இங்கு நாங்கள் பார்க்கின்ற தமிழர் இருப்பு, அடிப்படை அரசியல் அறிவு என்ற ரீதியிலே காலங்காலமாக, அது நாங்கள் இன்று நேற்றல்ல, தமிழர்களுடைய இருப்பு என்பது அல்லது வரலாறு என்பது தென்னிந்திய சங்க காலத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. அங்கிருந்து கூட நாங்கள் நோக்கலாம். அதாவது அந்த காலத்திலிருந்து தமிழர்கள் இருப்பு அல்லது அந்த அரசியல் வரலாறுகள், அதனுடைய தேவைகள் அடுத்தடுத்த முறைக்கு கடத்தி செல்லப்படுகின்றதா இல்லையா? சரி, நாங்கள் இந்தியாவை மையமாக கொண்டு எங்கள் தமிழர் வரலாற்றை சங்ககாலம் சங்கமரியாலம் என்று பார்க்காது விட்டாலும், ஈழத்து வரலாற்றை நாங்கள் எடுத்து கொண்டால் எங்களுடைய வரலாறு, ஈழத்து வரலாறு, அது தமிழர் வரலாறு அல்ல அரசியல் வரலாறு என்பது ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்டதாக இருக்கின்றது. அந்த வரலாறு என்பதற்கு அப்பால் இலக்கிய வரலாறு கூட 12ஆம் நூற்றாண்டில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இந்த இருப்பு என்பது தன்னைய அரசியலோ அல்லது நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராவதோ அல்லது நாங்கள் எங்களை வாழ்வை தக்க வைத்தல் அல்லது நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், நாங்கள் இங்கு வாழ்பவர்கள், எங்களுடைய பின்னணி என்ன, அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இட்டு செல்லப்படுகின்றதா, அதை யார் இட்டு செல்ல வேண்டும், அதற்குரியவர்கள் அதனை கொண்டு நகர்த்துகின்றார்களா, இதுதான் எங்களுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. இன்று அண்மை காலங்களிலே நடைபெறுகின்ற பல விடயங்களை எடுத்து பார்த்தால் இது விளங்குகின்றது. அது எவ்வாறு எடுத்து செல்லப்படுகின்றது, எவ்வளவு எடுத்து செல்லப்படுகின்றது என்ற ரீதியிலே தான் எங்களுடைய பட்டிமன்றம் இன்று அமைகிறது. அந்த எடுத்து செல்லப்படுகின்ற முறை, அது அளவு என்ற ரீதியிலே அது கடத்தப்படுகின்றது அல்லது பகிரப்படுகின்றது என்று சொல்லி என்னுடைய ஒரு குழுவினர் பேச இருக்கிறார். அது கடத்தப்பட இல்லையா அல்லது போதாமை இருக்கின்றதா என்றது இன்னொரு சாராருடைய வாதமாக இருக்க போகிறது. அந்த வகையிலே சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளந்தலைமுறையினரிடம் பகிரப்படுகின்றது என்ற அணியினுடைய முதலாவது பேச்சாளர், ஆசிரியர் சைவ புலவர் சண்முகலிங்கம் முகுந்தன் அவர்களை அவர் தரப்பு வாரத்தை முன்வைப்பதற்காக அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள் முகுந்தன். உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற டான் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி, இணுவை தமிழ்ச்சங்கம் களங்காணுகின்ற இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தமிழ்ச்சங்க உறவுகளே,
அத்தனை பேருக்கும் வணக்கத்தோடு ஒரு அருமையான தலைப்பு, சமகாலத்தில் தமிழருடைய இருப்பு மற்றும் அரசியல் அறிவு இளம் தலைமுறையினருக்கு பகிரப்பட்டுள்ளது, பகிரப்படவில்லை. அரசியல் பேசுவோம். சமகாலத்தில் தமிழருடைய இருப்பு மற்றும் அரசியல் அறிவு இளம் தலைமுறையினரிடத்தே பகிரப்பட்டுள்ளது என்கின்ற அணி சார்பான கருத்துக்களை முன்வைப்பதாக சிந்திக்கிறோம். அப்படி என்றால் சமகாலம் என்பது தற்கால சூழல். தற்காலத்திலே தமிழன் என்பவன் யார் என்றால் அன்று தொடக்கம் இன்று வரை வெல்ல பிறந்தவன். அது மொழியாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்வியலாக இருந்தாலும் சரி, இதுவே நியதியும் நியாயமும் ஆகும். இருப்பு என்றால் என்ன? நின்று நிலைநிறுதல். அது மொழியும் சரி, தமிழருடைய வாழ்வியலும் சரி. இதற்குள்ளே அரசியல் அறிவு இளம் தலைமுறையினர், இந்த தளத்திலே தான் இந்த சிந்தனையை முன்வைக்கிறோம். எப்படி என்றால் சமகாலத்தில் தமிழருடைய இருப்பு மற்றும் அரசியல் அறிவு இளம் தலைமுறையிடம் இருக்கிறது என்ற முடிவுக்கு வருகிறோம். அப்படி என்றால் அந்த இளம் தலைமுறைக்கு இருக்கிறது என்றால் அது இரண்டு விதத்தில் கிடைத்திருக்கும். ஒன்று, பெரியோர்களால் அல்லது முன்னோர்களால் அது வழங்கப்பட்டிருக்கும். இல்லாது விட்டால் அவர்கள் வழங்கப்படாத இடத்து இவர்கள் தேடி தம்மை வளர்த்து அறிந்திருப்பர். எனவே இந்த இரண்டிற்கும் காரணமாக இளந்தலைமுறையுடைய தேடலும் அவருடைய விருப்பங்களும் அமைந்து கொள்ளும். இங்கு தமிழருடைய இருப்பினுடைய நியாயப்பாடுகள் எப்படி என்றால், தொன்மையான காலம் தொடக்கம் இன்று வரையும், தொன்மையான காலத்திலே கல்வெட்டுக்கள், சாசனங்கள் எல்லாம் தம்முடைய இருப்பினுடைய இலக்கியங்கள் எல்லாம் குறிகாட்டிகளாக இருந்தன. இன்றைய காலகட்டத்தில் பெரியோர்கள் என்று சொல்லப்படுபவர்களால் பேணப்பட்ட இருப்புகளிலும் பார்க்க ஒருபடி மேலாக உலகம் முழுவதும் பரம்பி இருக்கக்கூடிய தன்மையில் தமிழருடைய இருப்பை நிலைநாட்டியவர்கள் இளம் தலைமுறையினர். அவர்கள் இந்த பெரியோர்களுடைய நியாயப்பாடுகளும் இலக்கிய ரீதியான அல்லது கல்வெட்டு ரீதியான தன்மையிலே அவர்கள் நிலைநிறுத்தியதை பின்பற்றி இலத்திரனியல் ஜோதிலே தங்களுக்குரிய அறிவு புலத்தை வைத்துக்கொண்டு இளந்தலைமுறை நிலைநாட்டி இருக்கிறார்கள். எனவே தமிழருடைய இருப்பு என்பது ஏற்கனவே சொன்னது போல பெரியோர்கள் அல்லது முன்னோர்களிடமிருந்து பின்பற்றலூடாகவும் அல்லது மறுத்தளிக்கப்பட்ட தன்மையிலே அதிலிருந்து கிளந்தெழ வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளார்ந்த தன்மையோடும் அதை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழுடைய இருப்பில் மிக முக்கியமானது கல்வி, ஒழுக்கம், பண்பாட்டு அம்சங்கள் நிறைந்த விடயங்கள் வந்து கொள்ளும். அடுத்தது அரசியல். அரசியல் தொடர்பான அறிவு. உண்மையில் பெரியோர்கள் தங்களுக்குரிய பட்டறிவையும் தாங்கள் எதிர்கொண்ட சவால்களையும் வைத்துக்கொண்டு தங்களுடைய தன்மையில் நகர்கிறார்கள். அதை இளையோர்களுக்கு சொல்வது தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதில் ஒரு சில இளையோர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கே இளையோர்களுக்கான தன்மைகள் வழங்கப்படாது. பெரியோர்கள் தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்கிற பொழுது இந்த தன்மையிலிருந்து தாங்கள் முகழ்ந்தெழ வேண்டும் என்கின்ற தன்மையில்தான் இளையோர்கள் தங்களுக்குள்ளே உத்வேகங்களை தொடங்கி கொண்டு அரசியலுக்குள் பிரவேசித்தார்கள். இது எங்களுடைய நாட்டு வரலாற்றில் பொதுவானது. அகிம்சையில் ஆரம்பித்து ஆயுத வழியில் தொடர்ந்து மீண்டும் அகிம்சை என்கின்ற ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட தன்மையிலே எங்களுடைய அரசியல் நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கே பெரியோர்களுடைய வழிகாட்டல்களும் இளையோர்களுடைய முன்வைப்புகளும் மிகவும் முக்கியமானது. மிக முக்கியமான 3 கேள்விகள். ஒன்று, அரசியல் என்றால் என்ன? இரண்டாவது, இலங்கை அரசியல் என்றால் என்ன? மூன்றாவது, இலங்கை அரசியலில் உங்களுடைய வகிபாவம் என்ன? இது இலங்கை தொடர்பான தன்னுடைய இருப்பிலும் சரி, அரசியல் அறிவிலும் சரி, மூத்தோர்களும் இளையோர்களும் தங்களுக்குள்ளே தாங்கள் கேட்டுக்கொள்ளப்பட வேண்டிய அடிப்படை கேள்விகள். இப்படி கேட்கின்ற பொழுது மூத்தோர்கள் தாங்கள் எவ்வாறு இளையோர்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அவர்களுடைய அரசியல் என்ற கேள்விக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய பதில் என்ன என்றால், அது இன்றைய இளையோர்கள் அதற்கு ஏற்ற பதிலோடு இருக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய சில தன்மைகள் சமகாலத்தில் பிழைத்து போயிருக்கிறது. எனவே அதை சீர் செய்ய வேண்டிய தேவை இளையோர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த பகிரப்படுதல் என்பது 2 தளங்கள் தான். ஒன்று, பெரியோர்களுடைய செயற்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு இளையோர்கள் செயற்படுகிறார்கள், அதற்கு பெரியோர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்கள். இன்னொரு விடயம், அதை கொடுக்காத இடத்து
தடுக்கப்படுற பொழுது அல்லது தங்களுக்கு எதிராக இளையோர்கள் வருவார்கள், தங்களை முந்தி செல்லி விடுவார்கள் என்கிற பொழுது அதை தடுக்கப்பட்ட மிகப்பெரிய சம்பவங்கள் தான் இளையோர்களை இன்று மிகச்சிறந்த பாதையிலே நெறிப்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த பகிரப்படுதல் என்கின்ற 2 தளத்துக்குள்ளே ஒன்று வழங்கப்பட்டதும் வழங்க மறுத்ததும் இளையோர்களுக்கு ஒரு புத்துயிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தளத்திலே தான் சமகாலத்திலே தமிழருடைய இருப்பு மற்றும் அரசியல் அறிவு இளம் தலைமுறையிற்கு பகிரப்பட்டு கொண்டே இருக்கிறது என்ற தன்மையில் ஒரு மடை திறந்திருக்கிறோம். எங்களுடைய தமிழ்ச்சங்க அணியினர் தொடர்ந்து கருத்துக்களை முன்வைப்பார்கள். செவியோரமும் விழியோரமும் ஒரு தலைவாழை இலையை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அரசியல் பேசுவோம். நன்றி, வணக்கம். நல்லது முகுந்தன் அவர்களே. சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளம் தலைமுறையினரிடம் பகிரப்படுகின்றது என்ற அணியினுடைய முதல் பேச்சாளர் சண்முகலிங்கம் முகுந்தன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய வாதத்தினை மிகவும் அழகாக சிறப்பாக முன்வைத்து அமர்ந்திருக்கின்றார். அங்கே அது சில இடங்களிலே வழங்கப்படுகின்றது, சில இடங்களிலே அவர்களாக அதனை முனைந்து பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அந்த ரீதியிலே 3 வினாக்களை தொடுத்து அதற்கு விடையளிப்பதாகவும் அவருடைய கருத்து பரிமாற்றம் சிறப்பாக அமைந்தது. இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த அறிவு இளம் தலைமுறையினரிடம் பகிரப்படவில்லை என்ற ரீதியிலே எமது தமிழ்ச்சங்க இன்னொரு பேச்சாளர் உபாதிபர் இணுவில் கிருஷ்ணா அவர்களை தந்தரப்பு வாதத்தினை முன்வைப்பதற்காக அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள் கிருஷ்ணா, உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். அணுவுக்குள் அணுவாக அகிலவங்கம் பரந்தும் கரந்தும் நிறைந்தும் இருக்கின்ற பெரம்பொருளை பணிந்து நாம் வாழ்வதற்காக தம்மை உரமாக்கிய கார்த்திகை பூக்களை நெஞ்சிருத்தி உலகமெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். அருமையானதொரு தலைப்பின் கீழே இன்றைய எங்களுடைய பட்டிமன்றத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஈழத்திலே நிலவியிருக்கின்ற அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் மாற்றங்களை எதிர்பார்த்த மனங்களுக்காக அரசியல் பேசங்களமாக எங்களுடைய தமிழ்ச்சங்கம் இன்றைய இந்த விவாத அரங்கினை மாற்றி உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளம் தலைமுறையினருக்கு பகிரப்படவில்லை என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளராக நான் இங்கு வந்திருக்கின்றேன். இங்கே எதிரணி தலைவர் அவர்கள் 2 வியூகங்களை வகுத்து பெரியோர்களூடாக வழங்கப்படுகின்ற அறிவு இளையவர்களுடைய தேடல் என்று சொல்லியிருந்தார். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இலங்கையினுடைய வரலாறு பாலிமொழி இலக்கியங்களூடாக பதியப்படுகின்ற அந்த மகாவம்சம், தீவம்சம், சூழவம்சங்களில் இருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது இங்கே மரபு ரீதியாகவே இருந்த இயக்க நாகரிகம் என்கின்ற குடிகள் அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த குடிகள் எங்களுடைய தமிழர்களுடைய இருப்பிலே அவர்கள் முதன்மையானவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு சிங்கள வரலாற்று ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே எம்மவர்கள் சிலர் மத அடிப்படையிலே கிளம்பி நாங்கள் உங்களுக்கு புதிதாக கற்றுத்தருகின்றோம் என்கின்ற பெயரிலே 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னிருந்து எங்களுடைய வடபிராந்திய தமிழர்களுடைய இருப்பை நிலைநிறுத்த வழிக்கிடுகின்றார்களே, இது எந்த அளவுக்கு சரியானது? தமிழர்களுடைய இருப்பு தொடர்பாக இப்படியான புரளிகளை அல்லது இப்படியான செய்திகளை சமூகத்துக்கு கொண்டு வருகின்றவர்கள் எங்களுடைய இருப்பினுடைய நிலையை எதிர்காலம் கேள்விக்குறி உள்ளாக்கும் என்பதை சிந்திக்கின்றார்களா என்பது எங்களுடைய முதலாவது கேள்வி. அங்கே 12ஆம் நூற்றாண்டிலே அதற்கு முற்பட்ட காலத்திலே இங்கே இலங்கை ஒருமித்திருந்தாலும் 1215ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழர்களினுடைய இருப்பிலே தனித்துவமான ஒரு அரசினுடைய தேவை உணரப்பட்டதனுடைய விளைவு யாழ்ப்பாணத்தை தலைநகரமாக கொண்டு முதலாவது தனி தமிழ் ராஜ்யம் இலங்கையிலே உருவாக்கப்படுகின்றது. ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு மேலாக அது நிலைத்திருக்கின்றது. கால ஓட்டத்திலே அங்கே ஐரோப்பியர்களுடைய வருகை அதன் பின்னரான செயற்பாடுகளிலே அது மலங்கி போனாலும் இலங்கையினுடைய சட்டசபையினுடைய முதல் பிரதிநிதியாக சேர்பன் ராமநாதன் அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார். இலங்கையினுடைய முதல் பிரதிநிதியாக சேர்பன் ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து சுதந்திரம் வரையிலான காலப்பகுதி வரைக்கும் தமிழர்களுடைய அங்கே ஒருமித்த இலங்கைக்கான பங்களிப்பு அங்கே எத்தனையோ வகைகளிலே அங்கே இணைந்து இருக்கின்றது. ஆனால் அந்த இருப்பு, அந்த வரலாறு இன்று வரைக்கும் எம்மவர்களுக்கு இளையவர்களுக்கு எந்த வகையிலே கடத்தப்பட்டிருக்கின்றது? குறிப்பாக
1915ஆம் ஆண்டு அளவிலே ஏற்பட்ட கலவரம் தொடர்பான நிலை அங்கே தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக மகாராணியுடன் கலந்தாலோசித்து வந்த பொன் ராமநாதன் அவர்கள் கொழும்பிலே குதிரை வண்டிக்கிலே அங்கே ஏற்றப்பட்டு குதிரைகளுக்கு பதிலாக மக்களை வலம் வந்து கொண்டாடிய சம்பவங்கள் இன்றைக்கு அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி என்று வரைக்கும் இங்கே பேசப்படுகின்றது. 1948 இலங்கை சுதந்திரம் கிடைத்த பொழுது ஐக்கிய ராஜ்யத்துக்குள் நாங்கள் ஒன்றாக வாழ்வோம் என்கின்ற கோரிக்கையில் இணைந்த மக்கள் அதன் பின்னர் வெளுத்த இனவாதங்கள், அங்கே மொழிவாதங்கள், மதவாதங்களுடைய வெளிப்பாடு, அங்கே தனி சிங்கள சட்டம் கொன்றப்பட்ட ஆண்டுகள், அதனை தொடர்ந்து வந்த அங்கே டட்லி சேனநாயக்கா ஒப்பந்தங்கள், அந்த தந்தை செல்வாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் அங்கே கைச்சாத்திடப்பட்ட நிலைகளில் தமிழர்களுடைய இருப்பு இலங்கையினுடைய அரசியல் போக்கிலே கொண்டு செல்லப்பட்ட தன்மைகள் எந்த அளவுக்கு இன்றைக்கு இளையவர்களிடம் கடத்தப்பட்டிருக்கின்றது. 57ஆம் ஆண்டு பண்டா செல்வா ஒப்பந்தத்தின் பின்னரான 1958ஆம் ஆண்டு இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கலவரங்களினுடைய வெளிப்பாடுகள், 83 கருப்பு ஜூலை கலவரத்தை மையமாக கொண்டு தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கலவரங்கள், அடக்குமுறைகளால் சிதைக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழ்வியல் தொடர்பான சிந்தனைகளை இன்றைய அரசியல் நீரோட்டத்திலே இணைந்திருக்கின்ற இளையவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், அறிஞர்கள் என்று சொல்லி யாராக இருந்தாலும் எங்களுடைய இளைய சமுதாயத்திடம் நாங்கள் எந்த வகையில் கொண்டு போய் சேர்க்கின்றோம். 90களில் யாழ்ப்பாணத்தில் இருந்து அங்கே வெளியேறிய எம்மவர்களுடைய எங்களுடைய சேர்ந்த சகோதரர்களுடைய வரலாறுகளை இன்றும் யாழ்ப்பாணத்திலேயே அதே பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் கதைகளாக, நாடகங்களாக சொல்லி தங்களுடைய வரலாறுகளை இணைந்து புகுத்திக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே எங்களுடைய வரலாறு பாடத்திலே மறைக்கப்பட்டிருக்கின்ற ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்களை எங்களுடைய இளையவர்களுக்கு எந்த வழியிலே நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த முறை பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அடிப்படையாக கொண்டு நோக்கினால் அடிப்படை அரசியல் உரிமையிலே வாக்குரிமை அடிப்படையானது. 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் எங்களுடைய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 35,006 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள். ஜனாதிபதி தேர்தலில் அந்த நிலை கொஞ்சம் மாற்றமடைகின்றது. 25,353 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள். ஆனால் இந்த அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே 32,767 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள். குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டம் 6,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு உத்தியோகத்தருடைய அஞ்சல் வாக்குகளிலே 6,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இந்த இரண்டிலுமே அடிப்படை வாக்குரிமையை எந்த வகையில் செலுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவை சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருக்கின்றது. அரசு அதற்காக பிரதேச செயலங்களூடாக செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தாலும் மக்கள் மத்தியில் அது சரியாக சென்று சேரவில்லை. இந்த நிலையிலே ஜனாதிபதி தேர்தலில் 38,000க்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த 38,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை, யாழ் தேர்தல் மாவட்டத்தில் மட்டும். அப்ப எங்களுடைய அரசியல் இருப்பு, அடிப்படை அரசியல் உரிமைகளை நாங்கள் மக்களிடம் இன்னும் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை இளைய சமுதாயத்திடம் சரியாக கடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விடயங்களை என்னுடைய அணியினர் தொடர்ந்து பேசுவார்கள் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இனிவில் கிருஷ்ணா அவர்கள் தன் தரப்பு வாதங்களை அருமையாக, அழகாக முன்வைத்து அமர்ந்திருக்கின்றார். அண்மையில் நடந்த வாக்குப்பதிவுகள், அங்கே நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் தொடர்பாக அல்லது அளிக்கப்படாத வாக்குகள் தொடர்பாக, அதன் எண்ணிக்கை தொடர்பாக புள்ளி விவர ரீதியாக சில தகவல்களை வைத்து அமைந்திருக்கின்றார். இவையெல்லாம் இந்த தமிழர் இருப்பு அல்லது அரசியல் அறிவு இளம் தலைமுறையினரிடம் உரிய முறையில் பகிரப்படாததே காரணம் என்ற ரீதியிலே தன்னுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கின்றார். இல்லை, நீங்கள் இவ்வளவு சொன்னாலும் பகிரப்படுகின்றது என்பதற்கு எங்களிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, இதோ கொண்டு வருகிறோம் என்ற ரீதியிலே எமது சங்கத்தின் சிறந்த பேச்சாளர் பண்டிதர் ஆசிரியர் மனோஜ்குமார் அவர்கள் சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு
இளந்தலைமுறையினரிடம் பகிரப்படுகின்றது என்ற தனது வாதங்களை முன்வைப்பதற்காக வருகின்றார். வாருங்கள் மனோஜ், தங்கள் வாதங்களை முன்வையுங்கள். எல்லாம் வல்ல குலதெய்வங்களை பிரார்த்தித்து டான் டிவியினுடைய சொந்தங்களுக்கும் தமிழ்ச்சங்கத்தினுடைய உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, சமகாலத்து தமிழர்களுடைய இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளம் தலைமுறையிடத்தில் பகிரப்படுகிறது என்ற அணிக்கு வலிச்சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறேன். இன்றைய நிலையிலே அரசியலுடைய அறிவு என்பது இளம் தலைமுறையிடத்திலே மிகவும் உன்னதமாக அங்கே பகிரப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அடையாளங்கள் என்னவென்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கிறது. ஏற்கனவே எதிர்த்தரப்பிலே விவாதித்தவர் வருகை தந்து கூறுகிற பொழுது எங்களுடைய ஆதிக்குடிகளாக இருக்கின்ற இயக்கர் நாகர் அவர்களுடைய காலத்திலே இருந்த தமிழர்களுடைய சமயவியலுடைய அரசியல் இருப்புக்கள் பேணி இருக்கிறார்கள். அங்கே இருந்த இருப்புக்கள் இன்று இல்லை என்ற நிலையிலே அவருடைய ஆரம்ப கருத்திருந்தது. இன்றைக்கும் எங்களுடைய பண்டைய இலங்கையினுடைய தமிழர்களுடைய இருப்பு இராவணனுடைய வரலாறு பேசுகிற பொழுது அந்த இருப்பு இன்றைக்கும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு இயல்பை எங்களுடைய வழிபாட்டு மூலமும் இராவணனுடைய அந்த தன்மானமுடைய தன்மைகளை இராவணன் மேலது நீறு என்று பாடுகிற பொழுதும் அந்த இயக்கர் நாகர்களுடைய இருப்பு இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைமுறையிடத்திலே பரப்பப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, சிலப்பதிகாரம் அழகாக சொல்லுகிற அந்த அடி இன்றைக்கும் இளைய தலைமுறை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருக்கிறது. அறம் பிழைத்தோர்க்கு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றுவனாகும் என்று சொன்ன தமிழர்களுடைய அந்த அரசியல் கூற்று இன்றை வரை ஒவ்வொருவருடைய வாயிலும் உச்சரிக்கப்படுகிறது அல்லது இளைய தலைமுறை உச்சரிக்கிறது என்றால் அந்த எங்களுடைய அரசியல் இருப்பு என்பது எந்த அளவுக்கு மேன்மை பெற்றிருக்கிறது. இதைவிட நாங்கள் இன்றைக்கு அரசியலுடைய அறிவில்லை, வரலாறு இல்லை என்று ஒரு பலத்திலே சொல்லிக் கொண்டிருந்தாலும் மகாவம்சம் சூழவம்சம் என்ற சிங்கள நூல்கள் எடுத்துச் சொல்லுகிறது என்று எதிர்த்தரப்பினர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய தமிழர்களுடைய அரசியல் இருப்பு என்பது எங்களுடைய சமய பாடத்திலே நாங்கள் எங்களுடைய ஆரிய சக்கரவர்த்தி காலம் பிற்பட்ட காலத்திலே அரசியலுடைய போக்கு எப்படி இருந்தது, எங்களுடைய அரசியலுடைய வகைவாகம் ராமநாதனிலே தொட்டு இன்று வரை அரசியல் இருப்பு எப்படி பரவி இருக்கிறது என்பது இந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரியும். ஏனென்றால் பெரும்பான்மை இளைஞர்கள் பல சுயேட்சைகளாக பல அரசியல் கட்சிகளாக அரசியலுக்குள்ளே இறங்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய அரசியலுடைய கொள்கைகள் பின்புலங்கள் அவர்களுடைய தன்மைகள் எந்த அளத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, எங்களுடைய மின்னியல் இலத்திரனியல் சாதனங்களிலே பல இளைஞர்கள் தங்களுடைய அரசியலினுடைய அந்த ஜனநாயகத்தினுடைய உரிமையை பயன்படுத்தி நாங்கள் ஜனநாயக கடமை செய்திருக்கிறோம் என்ற அந்த இருப்பை நிலைநிறுத்திவிட்டு வெளிப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள். எதிர்த்தரப்பினர் வந்து பேசி சென்றார்கள். பல செல்லுபடியற்ற வாக்குகள் இருந்தது என்று சொல்லியிருந்தார்கள். அந்த செல்லுபடி அற்ற வாக்குகளில் முதியவர்களுடைய வாக்குகள்தான் பெரும்பான்மையாக இருந்தது என்பதை அவர்களும் தொட்டு சென்றிருக்கிறார்கள். எப்படி என்றால் அந்த அவர்கள் வாக்களித்த அந்த சமத்துவத்தை வைத்துக்கொண்டு சொல்லியும் சொல்லாமல் சென்றிருக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இதைவிட இன்றைக்கு நாங்கள் அரசியலுடைய இருப்பை இளைய தலைமுறைக்கு தமிழிலே ஈழத்தினுடைய இலக்கிய வரலாறு என்று ஒரு கற்கை ஊடாக இன்று வரை இருக்கின்ற அரசியல் உடைய தன்மைகளை அன்றிலிருந்து என்று வரை இருக்கிற அரசியலுடைய தன்மைகளை கற்பிக்கிறோம். இது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசியல் என்று ஒரு பாடம் இருக்கிறது. அதற்கூடாக நாங்கள் உள்நுழைத்து கொண்டிருக்கிறோம்.
இப்படி அரசியலுடைய பின்புலம் என்பது இன்றும் இளைய தலைமுறையிடத்திலே கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய தரப்பினர் சொன்னது போல முதியவர்கள் எங்களுடைய பண்டையவர்கள் ஓரளவு கொடுத்தாலும் தேடலின் மூலம் எம்மவர்கள் இளையவர்கள் அரசியலுக்குள் ஒவ்வொரு யுகங்களும் நுழைந்து கொண்டு இருக்கிற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். சமய நூல்களிலே கூட அர்த்த சாஸ்திரம் கூட சொல்லி இருக்கிறது, வேத நூல்கள் சொல்லி இருக்கிறது. அந்த நிலையிலே எப்பொழுதுமே அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றுவனாகும் என்ற அந்த கொள்கையோடு இன்று வரை எங்களுடைய தமிழர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இருப்பு எளிய தலைமுறையிடத்திலே என்றும் கடத்தி செல்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது மனோஜ்குமார் அவர்களே. சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளந்தலைமுறையினரிடம் பகிரப்படுகின்றது என்ற அந்த வாதத்துக்கான தனது கூற்றுக்களை அவரும் ஆணித்தரமாகத்தான் அமைத்து சென்றிருக்கின்றார். அவர் ராவணன் வரலாறு, அரசியல் பிழைத்தோக்கு அறம் கூற்றாகும் என்ற நிலையிலும் அண்மையிலே நடந்த எமது இலங்கை செயற்பாட்டின் ஊடாக அங்கே அந்த நிகழ்வுகளிலே பங்கு பற்றிய இளைஞர்கள் அவர்களால் பகிரப்பட்ட விடயங்களை மையமாக கொண்டு அவர்களிடம் அந்த கருத்தியல், அந்த இருப்பு பற்றிய சிந்தனை சிறப்பாக கடத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை சிறப்பாக முன்வைத்திருக்கின்றார். இப்படித்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளந்தலைமுறையினரிடம் கடத்தப்படவில்லை என்று அடுத்த பேச்சாளர் இணுவை சுவந்தி அவர்கள் தன்னுடைய வாதங்களை முன்வைக்க வருகின்றார். வாருங்கள் சுவந்தி, தங்கள் வாதங்களை முன்வையுங்கள். எல்லாம் வல்ல சிவப்பரம்பருடைய திருவர்களை நெஞ்சிலே நிறுத்தி டான் டிவி சொந்தங்களுக்கும் பட்டிமன்ற தலைமைக்கும் என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்து, இனிமை தமிழ்ச்சங்கம் இதுவரை சமூகம் சார்ந்த சமயம் சார்ந்த சிந்தனைகளை பட்டிமன்றம் வாயிலாக பகிர்ந்திருக்கிறது. புதியதொரு மாற்றம் விரும்பிய சமூகமாக நாங்கள் இன்று அரசியலும் பேசுகிறோம். அந்த வகையில் தற்கால தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளம் தலைமுறையினருக்கு பகிரப்படுகிறதா பகிரப்படவில்லையா என்கின்ற தலைப்பில் எங்களுடைய அணியினுடைய வாதம் பகிரப்படவில்லை என்றதாக அமைகிறது. இந்த பகிரப்படவில்லை என்கின்ற அணி சார்பான என்னுடைய வாதங்களை முன்வைப்பதற்கு முன்னதாக எதிரணி தொட்டு சென்ற விடயங்களுக்கு பதிலளிக்கலாம். எப்படி என்றால், எதிரணி பதிவு செய்தது எங்களுடைய வரலாறு பாட ரீதியாக கல்வி திட்டங்களுக்கூடாக மாணவர்களிடத்திலே பகிரப்படுகின்றது என்று பதிவு செய்தார்கள். அதிலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது மிக ஆணித்தரமாக குறிப்பிட்ட ஒரு விடயம், இதிகாசங்களை அடிப்படையாக சொல்லி அங்கே ராவணன் மேலது நீறு, இந்த ராவணன் சிவபக்தனாக இருந்தான் என்கின்ற வரலாறு கடத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற சொல்கிறார். என்னுடைய கேள்வி, இன்றும் சில இடங்களில் ராவணன் அரக்கனாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அது சரியான தளத்தில் சரியாக எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு ராவணன் சிவபக்தனாக இருந்தவன் என்கின்ற செய்தி பகிரப்பட்டிருக்கிறதா? சாமகான பிரியன் ஒரு சிவபக்தன், தன்னுடைய தாயாருடைய ஈமை கிரியைக்காக கன்னியா வெந்நீரூற்றினை அமைத்தவன். இப்படி இருக்கின்ற ராவணனை நாங்கள் இன்றைக்கு அரக்கனாக ஒரு சமூகம் சித்தரிக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு சரியாக எங்களுடைய வரலாறை கடத்தவில்லை என்கின்றது புலனாகும். அடுத்ததாக சொன்னார்கள், இந்த அரசியலிலே இளைஞர்களுடைய ஈடுபாடு, தற்கால அரசியலில் இளைஞர்களுடைய ஈடுபாடு
அதற்கு சுயேட்சைகளாக பல இளைஞர்கள் களமிறங்கினார்கள் என்றும் பதிவு செய்தார். இந்த இடத்தில் தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இந்த இடத்தில் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எப்படி என்றால், எங்களுடைய அரசியல் சார்ந்த இருப்பு பற்றிய அடிப்படை அறிவு பகிரப்படாத காரணத்தினால்தான் அந்த இளைஞர்கள் பல சுயேட்சைகளாக களமிறங்கினார்கள். எப்படி என்றால், எங்களுக்குள் தேசியம் சார்ந்து பகிரப்பட வேண்டிய வாக்குகள் அனைத்தும் இந்த சுயேட்சைகளினுடைய சுய இச்சை காரணமாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இவர்களுக்கு சரியாக அந்த அரசியல் அறிவு போய் சேரவில்லை. எங்களுடைய இருப்பை கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது இந்த சுய இச்சைகள். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வோம். மாற்றம் விரும்பினோம். அந்த மாற்றம் எத்தகையதாக இருக்க வேண்டும்? எங்களுக்குள் எங்களுக்குரிய தலைமையை நாங்கள் தேடுபவர்களாக இருந்திருக்க வேண்டும். இங்கேயும் நாங்கள் சரியான தளத்தில் எங்களுடைய வரலாற்றை கடத்தவில்லை. மாற்றம் என்பது தேவை. அந்த மாற்றம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், நின்று நிலைக்கக்கூடிய மாற்றமாக இருக்க வேண்டும். மாற்றம் என்பது எங்களுக்குள் தான் மாற்றம், எங்களுக்குள் தான் தலைமையை மாற்ற வேண்டும். அதுதான் சரியான மாற்றமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இங்கேயும் தவறிழைத்திருக்கிறோம். இளைய தலைமுறையினரிடத்தில் எங்களுடைய இருப்பு பற்றிய சிந்தனையை நாங்கள் ஊட்டவில்லை, பகிரவில்லை. ஆகையினால் நாங்கள் தலைமையை மாற்றியிருக்கிறோம், மாற்றான் தலைமையாக மாற்றியிருக்கிறோம். அடுத்ததாக சொல்லுகின்றோம், இந்த சுதந்திரத்துக்கு பின்னரான நிலை. நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு முன்னர் நாங்கள் ஐக்கிய இலங்கைக்குள் வாழ்வதாக சொன்னோம். ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு பின்னரான கள அமைவு எப்படி இருந்தது? இன முரண்பாடுகளும், அதனால் இன ரீதியாக, சமூக ரீதியாக, சமய ரீதியாக என்று பல்வேறுபட்ட தளத்திலே எங்களுக்குள்ளே முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது எங்களை தற்காத்துக் கொள்ளுகின்ற வகையிலே பல போராட்டங்கள் அகிம்சை ரீதியாக ஆரம்பித்து பின்னர் ஆயுத வழியிலே முகிழ்ந்து மீண்டும் அகிம்சை என்கின்ற நிலைக்கு வந்தோம். இந்த அகிம்சை நின்று நிலைத்திருக்கிறதா என்றுதான் சிந்திக்க வேண்டும். நாங்கள் அகிம்சையை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய இருப்புக்கள் கேள்விக்குள்ளாகி கொண்டிருக்கிறது, எங்களுடைய வாழ்விடங்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்த சிந்தனையில் நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட, அதாவது நான் சொல்லுகின்ற சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்பொழுது நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம், எங்களுடைய இந்த நிலைக்கு என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருக்கிறது என்கின்ற சிந்தனையை நாங்கள் இளைய தலைமுறையினரிடம் கடத்தவில்லை. அதனுடைய விளைவு நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளாந்தம் பலதரப்பட்ட நெருக்கடிகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான நிலையில் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்வதற்காக மீண்டும் வலியுறுத்தி சொல்வது, எங்களுடைய வரலாறுகளும் எங்களுடைய இருப்புக்களும் இளைய தலைமுறையினருக்கு ஆரோக்கியமாகவும் வரலாற்று ரீதியாகவும் கடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். இணுவில் சுவந்தி அவர்கள் தந்தரப்பு வாதத்தினை முன்வைத்து தனக்கே உரிய ஆக்ரோஷத்துடன் அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். ராவணன் பற்றிய அந்த சிந்தனை உரிய முறையில் கடத்தப்பட்டிருக்கின்றதா என்பதில் அவர் சிறந்த வினா ஒன்றை தொடுத்திருக்கின்றார். அதற்கு பதிலும் வைத்திருக்கின்றார். இந்த சுயேட்சைகள், அதாவது இம்முறை நடந்த அந்த வாக்கு கேட்பிலே இளைஞர்கள் அரசியலை அல்லது இருப்பை அறிந்து இறங்கினார்கள் என்பது கூட உரிய முறையிலே அந்த விடயங்கள் கடத்தப்படாமையே என்ற ரீதியிலே அவர் தன்னுடைய வாதங்களை அமைத்து சென்றிருக்கின்றார். ஆனாலும் இல்லை, நிறைய கடத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு
என்னிடம் விடயம் இருக்கின்றது என்று சொல்வதற்காக இங்கே வருகின்றார் ஊடகவியலாளர் வத்சங்கன் பிரபா அவர்கள். அங்கே வாருங்கள் தங்கள் வாதங்களை முன்வைப்பதற்காக. எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக் கொண்டு டான் டிவி நேயர்களுக்கும் பட்டிமன்ற தலைமைக்கும் என் தரப்புக்கும் எதிர்த்தரப்புக்கும் எந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளந்தலைமுறையினருக்கு பகிரப்படுகின்றது என்ற தலைப்பிலே நான் உரையாற்ற வந்திருக்கின்றேன். தமிழர்களின் முடிவெடுக்கும் நிர்வாகம் செய்யும் வெளி உறவுகளை பேணும் முறைகளையும் நடத்தைகளையும் தமிழர் அரசியல் குறித்து நிற்கின்றது. தமது சுதந்திரத்தை நிலைநாட்டி உரிமைகளை பேணி சமத்துவத்துடன் பொருளாதார வசதியுடன் பண்பாட்டு சிறப்புடன் அனைத்து தமிழர்களும் மனிதர்களும் வாழ வழி செய்வதே தமிழர் அரசியலின் கருத்தியல் இலக்கு ஆகும். தமிழர் அரசியல் பன்முகப்படுத்தப்பட்டது. வெவ்வேறு செல்வாக்கு அதிகார வட்டங்களுக்கு உட்பட்டது. என்றும் இன்றும் தமிழர் அனைவரும் ஒரே அரசியல் அலகின் கீழ் இயங்கியது இல்லை. இன்று தமிழர்களுக்கு அவரவர் வாழும் நாடுகளின் அரசியலே முதன்மை பெறுகின்றது. எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், மலேசிய அரசியல், சிங்கப்பூர் அரசியல், மொரீசியஸ் அரசியல் என்று அந்தந்த நாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு அந்தந்த நாட்டு அரசியல்களே முக்கியம் பெறுகின்றன. உலகத் தமிழர்களுக்கென ஒரு வலுவான அமைப்போ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவமோ இல்லை. இருப்பினும் உலகத் தமிழர் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தும் தமிழர் நலன்களில் மீது அக்கறை காட்டியும் செயற்பட்டு வருகின்றார்கள். ஈழத் தமிழர்களின் அரசியலில் ஆழமான உரையாடல் களமாகவும் போராட்ட எண்ணமாகவும் தேசியம் கலந்துள்ளது. அதிலும் தமிழ் தேசியம் என்பது அறிவியலுடனும் அரசியலுடனும் பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது. அத்தகைய தேசியம் சாமானியனது அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு உணர்வுகளை மையப்படுத்தியதென்பது வியப்பான விடயமாகும். அதாவது சாமானியனது அரசியல் பங்கு பெற்றுதலே தேசியம் என்று குறிப்பிட்டால் மிகையாகாது. அதனையே ஜனநாயகம் என்ற எண்ணக்கருவுக்குள்ளால் அடையாளப்படுத்த முயலுகின்றனர். தேசியம் என்பது முதல் அர்த்தத்தில் ஜனநாயகத்தை குறித்து நிற்கின்றது. மக்களின் திரட்சி மிக்க பங்கேற்பே தேசியமாகும். தேசிய போராட்டங்கள் அனைத்துமே மக்களின் கைகளுக்கு அதிகாரம் மற்றும் இறைமை கைமாறுவதை குறிக்கும் போராட்டங்களாக காணப்படுகின்றது. தனி மனித உரிமையும் கூட்டுரிமையும் இணைந்ததே தேசியமாகும். இவ்வகை தேசியம் எல்லா இடங்களிலும் சுயம் பற்றியே விவாதிக்கின்றது. சுயாட்சி, சுய நிர்ணய உரிமை, சுய கௌரவம் என்பன இனம், நாடு, தேசம் என்ற கூட்டு சுயம் வரை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளைஞர்கள் மத்தியில் பல்வேறு வகையில் பகிரப்பட்டு வருவதை இதன் மூலம் சில உதாரணங்களை வைத்து நாம் காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய நவீன காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் பல்வேறு வகையில் இளைஞர்கள் மத்தியில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இன்றி பின்னி பிணைந்து காணப்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு செய்தியை அறிய வேண்டுமாக இருந்தால் அல்லது ஒரு அரசியல் போராட்ட விடயங்கள், தேர்தல் பிரச்சார விடயங்கள் என எதுவாக இருந்தாலும் தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைகள் மூலமாகத்தான் கேட்டும் பார்த்தும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று அவ்வாறில்லை. சமூக வலைத்தளங்கள் மூலம் உடனுக்குடன் ஒரு கைத்தொலைபேசி இருந்தால் காணும் அனைத்து விடயங்களும் இளைஞர்கள் கைகளிலேயே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆக ஒரு அரசியல் அடிப்படை அறிவானது இளைஞர்கள் மத்தியில் இலகுவாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல தமிழர் இருப்பு பற்றி நாம் நோக்கினால் தமிழர்கள் இலங்கையில் மட்டுமல்ல உலகம் பூராகவும் வியாபித்து பரந்து இருக்கின்றார்கள். முன்பு குறிப்பிட்டதைப் போல இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, மொரிசியஸ் மட்டுமல்ல, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற வளர்ச்சியடைந்த மேற்குலக நாடுகளிலும் இளைஞர்களின் அரசியல் வகிபாகம் செறிந்து இருக்கின்றது. அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற அரசியலை பொறுத்து அந்த நாடுகளின் நாடாளுமன்றங்களிலோ அல்லது உள்ளூராட்சி மன்றங்களிலோ தமிழ் இளைஞர்கள் அல்லது இளைய வயது பெண்கள் அரசியல் ரீதியிலான பங்களிப்பினை செய்து வருகின்றார்கள். அவர்கள் தங்கள் நாட்டு அரசியலை மட்டுமல்ல ஈழத் தமிழர்களின் அரசியலையும்
தங்கள் நாடுகளில் எடுத்துச் சொல்லி தமிழர் அரசியல் உலகம் பூராகவும் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றனர். ஆக தமிழர் இருப்பு மற்றும் அரசியல் அறிவு உலகம் பூராக உள்ள தமிழ் இளைஞர்கள் மத்தியில் பரந்து காணப்படுகின்றது என்பதை இந்த உதாரணம் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்து 2009ஆம் ஆண்டுக்கு முன்னரான காலத்தில் அரசியல் சமூக செயற்பாடுகளில் இளைஞர்கள் பெரும் பங்கு வகித்து வந்தார்கள். தமிழ் மக்களின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் சமூக அரசியல் வழியில் இளைஞர்களின் வகிபங்கானது நவீனத்துவத்துக்கு ஏற்ற வகையில் மாறி வந்திருக்கின்றது. இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு பாடசாலை காலத்திலிருந்தே ஊட்டப்பட்டு வருகின்றது. அதன் பிற்பாடு உயர்கல்வி கூடங்கள் மூலமாக அவர்கள் அரசியல் அறிவுகளை பெருக்கிக் கொள்கின்றார்கள். மாணவர் ஒன்றியங்கள், அரசியல் சார்ந்த அமைப்புகள் மூலம் செயற்பாட்டு ரீதியாக அரசியலை கற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வதாக இருக்கட்டும் அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவரை தெரிவு செய்வதாக இருக்கட்டும், அதிலே இந்த உயர்கல்வி கூடங்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. அதற்கு உதாரணமாக நமது நாட்டின் தற்போதைய அரசியல் தலைவர்களை பற்றி தெரிவு செய்வதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பல வகைகளில் தமிழர் அரசியலில் இளைஞர்களின் வகிபங்கு இருக்கு. அதே மாதிரி இளைஞர்களுக்கு அவர்களுடைய அரசியல் அறிவானது பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற விவாதத்துக்கு நான் வந்து என்னுடைய விவாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. சிறப்பான தன்னுடைய கருத்துக்களை வத்சங்கன் முன்வைத்து அமைந்திருக்கிறார். ஈழத்தில் மட்டுமல்ல, பல தேசங்களிலும் தமிழகம் இருப்பு அரசியல் விடயங்கள் அடுத்தடுத்த சந்ததியினருக்கு பல வகையிலே கடத்தப்படுகின்றது. அவர்கள் பல் தேசங்களில் இருந்தாலும் ஈழத்து தமிழர் இருப்பு பற்றியும் அவர்கள் அங்கே பேசிக்கொண்டு அல்லது கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் விடயங்களுக்கு ஊடான விடயங்களை கடத்துதல் அல்லது பகிர்தல் என்பது பாடசாலை காலங்களில் இருந்து உயர் பீடங்கள், உயர் கல்வி பீடங்கள் வரை அது அறிவியல் அல்லது கல்வி ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் பகிரப்படுகிறது என்ற ரீதியிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்து அமைந்திருக்கின்றார். இல்லை, நீங்கள் என்னதான் செய்தாலும் என்னதான் சொன்னாலும் உரிய முறையிலே அது பகிரப்படவில்லை, அதற்கான விடயங்களை இதோ கொண்டு வருகின்றேன் என்று எமது இளம் பேச்சாளர் ஆசிரியர் வாயிசன் அவர்கள் சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளம் தலைமுறையினரிடம் பகிரப்படவில்லை என்று கூற வருகின்றார். வாருங்கள் வாயிசன், தங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள். தாய் தமிழை வணங்கி டான் சொந்தங்களுக்கும் இனவை தமிழ்ச்சங்க உறவுகளுக்கும் என் இனிய இந்நேர வந்தனங்கள். இன்றைய இந்த பட்டிமண்டபத்திலே சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளம் தலைமுறையினருக்கு பகிரப்படுகிறது, பகிரப்படவில்லை. பகிரப்படவில்லை என்ற உண்மையை எந்தரப்பு வாதமாக கூறலாம் என முன் வந்திருக்கின்றேன். எதிர்த்தரப்பினர் விட்டு சென்ற சில வினாக்களுக்கு என் பதிலை தொடலாம் என்றாலும் அது பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் அது பகிரப்படவில்லை தான். என் தரப்பு வாதங்களுக்கு வருகின்றேன். சொல்வார்கள் அந்த பேய் இருக்குதா இல்லையா என்பதற்கு சில அறிகுறிகளை சொல்வார்கள். அதே போலத்தான் இங்கே பகிரப்பட்டுள்ளதா பகிரப்படவில்லையா என்பதற்கு பகிரப்படவில்லை என்கின்ற நான் சில விடயங்களை கூறுகின்ற பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இளம் தலைமுறையினருக்கு அந்த இருப்பு மற்றும் அரசியல் தொடர்பான அறிவு பகிரப்படவில்லை என்ற உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஒன்று, இங்கே நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒருவர் வந்து கேட்கின்றார், நான் 3 சின்னங்களுக்கு வாக்களிக்கப் போகின்றேன். அந்த முதலாக வருகின்ற ஒரு தேர்தலுக்காக வாக்களிக்க வருகின்ற ஒரு இளைஞன் 3 சின்னங்களுக்கு வாக்களிக்கப் போகின்றேன், எனக்கு அதை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார். இது ஒரு விடயம். அடுத்ததாக என்னென்று வாக்கு போடுகின்றது, சரி போடுறதா அல்லது பிள போடுறதா அல்லது வட்டம் போடுகின்றதா அல்லது நிறம் தீட்டுகின்றதா என்ற வகையிலே இருக்கின்றார்கள். அடுத்தது
வாக்கு போட்ட சீட்டை அந்த பெட்டியில் வச்சுட்டு போகிறதா அல்லது எங்கே போடுகின்றது என்று தெரியாத நிலை. அதை மடுக்கச் சொன்னால் கடையிலே சீனி சுத்துகின்ற மாதிரி சரிய சுத்தி அதை கொண்டு எங்கே போடுகின்ற நிலை இருக்கின்றது என்றால் எங்களுடைய சமூகத்திலே அவர்களுக்கு அந்த வாக்களிக்கின்ற முறை, அந்த முறை தொடர்பான அறிவினை யார் வழங்குவது? ஒருவரும் வழங்கவில்லை என்பதுதான் இங்கே இருக்கின்ற கேள்வி. அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான விடயம், நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இருக்கின்றார் எங்களுடைய நாட்டிலே. அங்கே வந்தொருவன் கேட்கின்றான், நான் ஜனாதிபதிக்கும் வாக்களிக்கப் போகின்றேன் இந்த தேர்தலிலே என்று சொன்னால் அவனுடைய நிலை எங்கிருக்கின்றது? வீணாக அந்த நாங்கள் எங்களுக்கு வாக்கு போடுங்கள் என்று சொல்லுகின்றமே தவிர நாங்கள் எதை வாக்களிப்பது என்ற விடயங்களை யாரும் அவர்களுக்கு பகிரவில்லை என்பதே யதார்த்தமான நிலைமையாக இங்கு காணப்படுகின்றது. அடுத்த விடயம், இந்த பாடசாலை கல்விகளிலே அரசியல் பாடங்கள் போன்ற பாடங்கள் எல்லாம் கூறினார்கள்தான். அரசினாலேயே மாணவர் பாராளுமன்றம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது, பாடசாலைகளிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அது எங்களுடைய பிராந்தியத்திலே எந்த பாடசாலைகளில் அறிக்கைகளுக்காக மட்டுமல்லாது அல்லது உயர் அதிகாரிகளுக்காக மட்டுமல்லாது விசாரணைகளுக்காக மட்டுமல்லாது அல்லது தங்களை தரிசிக்க வரும் குழுவினருக்கு மட்டுமல்லாது என்றில்லாமல் உண்மையாக இதய சுத்தியுடன் அந்த இளம் தலைமுறையினருக்கு பாராளுமன்றம் என்ற விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக அந்த மாணவர் பாராளுமன்ற அமர்வை நடத்துகின்றார்கள் என்பது கேள்விக்குறி. அதை சொல்ல தவறியவர்கள் யார்? அந்த முறைகளை அவர்களுக்கு கூறுபவர்கள் யார்? அதை கூறவில்லை. அவ்வாறு கூறியிருந்தால் அந்த மாணவனுக்கோ அல்லது மாணவிக்கோ அந்த பாராளுமன்ற முறை, நடைமுறைகள், வாக்களிப்பு முறைமைகள் போன்ற அனைத்து விடயங்களும் தெளிவாகி இருக்கும். அவன் தனது பெற்றோருக்கு அதனை சொல்லி இருப்பான். எதிர்காலத்தில் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய இருப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றது தொடர்பான அனைத்து விடயங்களும் அவன் அறிந்து அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பான். இந்த விடயத்தில் அவர்களுக்கு அதனை தெரியப்படுத்தவில்லை, அவர்களுக்கு பகிரப்படவில்லை என்பதே நாங்கள் இங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக, எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற அரசியல் யாப்பு பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் இருந்து கோல்புருக் கமரன், குரு மெக்கலம், மேனிங் டிவேன்சியர், டொனமூர், சோல்பெரி, முதலாம் குடியரசு யாப்பு, இரண்டாம் குடியரசு யாப்பு வரை நாங்கள் வந்திருக்கின்றோம். பாடத்திட்டத்திலும் இருக்கின்றது. ஆனால் அதிலே செய்யப்பட்டுள்ள மாற்றங்களை எந்த அரசியல்வாதிகளோ அல்லது பொது நிறுவனங்களோ அல்லது பொதுமக்களோ யாரோ மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்களா? என்னென்ன தீர்மானங்களை அதிலே சேர்த்துள்ளார்கள், எந்தெந்த மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார்கள் என்பதை யார் தெரியப்படுத்தினார்கள்? ஒருவரும் தெரியப்படுத்தவில்லை. அதே போன்று எமது இருப்பை நிலைநிறுத்த கல்வி ஒன்றுதான் ஆயுதம் என்பதை யார் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள்? எங்களை நாங்களே ஆளுகின்ற ஜனநாயகத்தை விட எங்களை நாங்களே ஆளுகின்ற பதவிகள்தான் சிறந்தது என்ற கல்வியைத்தான் நீங்கள் பெற வேண்டும். அந்த கல்வி அரசியல் கல்வியாக இருக்க வேண்டும், சட்டக்கல்வியாக இருக்க வேண்டும் என்ற அரசியல் அறிவினையும் எமது இருப்பை நிலைநிறுத்துவதற்கு கல்வி ஒன்றையே நாம் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். இன்றைய செய்தி, நாளைய வரலாறு, அதனை ஆவணப்படுத்துவதற்கு புத்தகங்களை ஆக்குங்கள் என்ற சிந்தனையை யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, பகிரவும் இல்லை. தங்கள் வரலாறுகளை தாங்களாகவே உருவாக்கி அதுதான் வரலாறு என்று பகிர்ந்தார்களே, அதனால் யாதொரு பிரயோசனமும் இல்லை. உண்மையான எங்கள் இருப்புக்களை, வரலாறுகளை பகிர வேண்டும். அதன் பொழுதுதான் நாங்கள் இங்கு சுயமாக வாழ முடியும் என்ற சிந்தனையை நிறுத்தி இவை பகிரப்பட வேண்டும், ஆனால் இன்று பகிரப்படவில்லை என்று கூறி வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாயிசன் அவர்கள் நடைமுறை நிலைமைகளை மையமாக கொண்டு தனது வாதத்தை நிறைவு செய்திருக்கின்றார். வாயிசனது வாதத்துடன் எமது பேச்சாளர்கள் அனைவரதும் வாதங்கள் முன்வைப்புகள் நிறைவடைந்திருக்கின்றன. இப்பொழுது உங்களதும் எனதும் நீரம். சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவு இளந்தலைமுறையினரிடம் பகிரப்படுகிறதா, பகிரப்படவில்லையா
என்ற ரீதியிலே இணுவை தமிழ்ச்சங்க பேச்சாளர்கள் 2 பிரிவாக பிரிந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில் பகிரப்படுகிறதா பகிரப்படவில்லையா என்று இவருடைய வாதங்களை முன்வைத்து அதன் அடிப்படையிலே ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. பல வழிகளிலே இரு பகுதியினரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வேலை அது எத்தனை வீதம் என்று தீர்மானிப்பது தான். அதாவது பகிரப்படுகின்றது என்பவர்கள் அதற்கான நிறைய ஆதாரங்களை சொல்லியிருக்கிறார்கள். பகிர்தல் என்ற அந்த சொல்லிலே ஒரு வேறுபாடு இருக்கின்றது. ஒன்று இன்னொருவர் கொடுப்பது, இன்னொன்று தாங்களே பெற்றுக்கொள்வது. இந்த வகையிலே இந்த பகிரப்படுகின்றது என்ற அணியை சேர்ந்தவர்கள் பலருடைய பேச்சு, பல விடயங்கள் கடத்தப்படுகின்றன, அது போதாத போது இளைஞர்கள் தாங்களாகவே தேடல் மூலம் அவற்றை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே அங்கே கடத்தப்படுகிறது, செல்கின்றது, அந்த விடயங்கள் செல்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் சிலது எமது முன்னவர்களால் கடத்தப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது. சிலவற்றை இளைஞர்கள் தாங்களே தேடி பெற்றுக்கொள்கின்றார்கள். இங்கே பகிரப்படவில்லை என்று சொன்னவர்களும் அவர்களுடைய கருத்துக்களும் அவ்வாறு தான் அமைகிறது. அதாவது பல விடயங்கள் போகின்றன, கடத்தப்படுகின்றன, பகிரப்படுகின்றது. சில விடயங்கள் திரிவுபட்டு போகின்றது, பல விடயங்கள் போகவில்லை. அவர்களும் சில விடயங்கள் போவது என்பதை ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது இந்த கல்வெட்டு சாசனங்கள் அல்லது இலக்கியங்கள் ஊடாக, சமய வரலாறுகள் ஊடாக இப்பொழுது இருக்கின்ற அந்த தலைமைகள், அது சமய ரீதியான அல்லது கல்வி ரீதியான அரசியல் ரீதியான தலைமைகள் ஒரு குறிப்பிட்ட அளவையாவது அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்றார்கள் என்ற ரீதியிலே தான் அவருடைய கருத்து அமைந்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் எந்த விடயமும் பூச்சியமாக இல்லை, முழுமையாக அல்ல 100% கடத்தப்படவில்லை என்பதை நாங்கள் கடத்தப்படுகின்றது, கடத்தப்பட விடவில்லை என்கின்ற விடயம் எங்களுக்கு தெளிவாகின்றது. அதே போல அங்கே கடத்தப்படவில்லை என்கின்ற அணியினர் வைக்கின்ற வாதங்களும் அந்த 14ஆம் நூற்றாண்டின் பின்புதான் அந்த வரலாறு இருக்கின்றது என்ற நிலையிலே கடத்தப்படுகின்றவர் பிழையான வாதம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு முன்பும் அந்த வரலாறு இருக்கின்றது என்கின்ற நிலை இன்னும் ஒரு வளத்தாலே கடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த அரசியல் வரலாறுகள், இந்த ராமனானுடைய கதைகளை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அது ஏதோ ஒரு வடத்திலே போகின்றது தான். அதே போல இந்த இளைஞர்கள் இன்று இந்த அதாவது சமூக வலைத்தளங்களூடாக நிறைய விடயங்கள் கடத்தப்படுகின்றன, அது போய் சேர்கின்றன என்ற ஒரு வாதம் ஒன்றை முன்வைத்தார்கள். அந்த இடத்திலும் நாங்கள் கேட்பது எங்களுடைய வினா, அது அந்த அந்த சமூக வலைத்தளங்களூடான பகிரப்படுதல் என்பது இளைஞர்களால் இளைஞர்களுக்கு பகிரப்படுமையுடைய முன்னவர்களால் அல்லது எங்களுடைய அறிவார்ந்தவர்களால் அனுபவசாலிகளால் அது கடத்தப்படுகின்ற என்ற முடிவுக்கு நாங்கள் பெற முடியாது. ஏனென்றால் என்போன்ற பலருக்கு அந்த விடயம் தெரியாது.
சமூக வலைத்தளங்களூடாக கடத்த தெரியாது, பயிர தெரியாது. ஆகவே நாங்கள் இவர்களுடைய வாதத்தை வைத்துக்கொண்டு நீங்களும் நாங்களும் பெறக்கூடிய முடிவு, சமகாலத்தில் தமிழர் இருப்பு மற்றும் அடிப்படை அரசியல் அறிவுகள் இளந்தலைமுறையினரிடம் ஓரளவு கடத்தப்படுகின்றது. அவ்வாறு கடத்தப்படுவதில் சில விடயங்கள் திரிவுபட்டு போகின்றது. நிறைய விடயங்கள் சரியான முறையிலே கடத்தப்பட வேண்டும். அவ்வாறு நிறைவாக, சிறப்பாக, முழுமையாக கடத்தப்படுகின்ற பொழுதுதான் தமிழர் இருப்பும் அறிவியல் அறிவும் தொடர்ந்தும் அடுத்தடுத்த சந்ததியினருக்கு செல்லும், எமது இருப்பு நிலையானதாக மாறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம்.